வேர்ட்ஸ் பத்தி பேச போறேன். வேர்ட்ஸோட எஃபெக்ட்ஸ் பத்தி பேச போறேன். பேச வராத குழந்தைய பேசு பேசுன்னு உயிரி இருக்கிறோம். பேச வந்ததுக்கு அப்புறம் லொரலொன்னு பேசாம வாயை போன்னு சொல்றோம். என்னமோங்க சிஸ்டமே சரியில்லை. இப்படியே இருந்தா டீனேஜர் ஆகும்போது ஏண்டா ஒன் வேர்ட் ஆன்சராகவே அம்மா கேட்டா அம்மா பண்ணீங்களா தான் பக்கம் பக்கமா பேசும், சிங்கிள் வேர்ட்ல தான் பேசும் நமக்கு டைலாக் சொல்வாங்க. வேர்ட்ஸ்லாம் யோசிச்சு பொறுமையா சொல்லணும். ஏன்னா கோமா பேசினா சகனுக்கு பிடிக்காது, வேகமா பேசினா உங்களுக்கு யாருக்கோ புரியாது. வேர்ட்ஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல் தெரியுமா? டீச்சர்ஸ்னு ஒரு வார்த்தை ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் முடிவு பண்ணும். ஸ்கூல் லீவ்ல ஒரு வார்த்தை என்னோட அப்பா அம்மா பிடிஏ முடிவு பண்ணும். சிஎஸ்கேன்னு ஒரு வார்த்தை ஐபிஎல்ல முடிவு பண்ணும். தோனின்னு ஒரு வார்த்தை சிஎஸ்கேவே முடிவு பண்ணும். ஓட்டுன்னு ஒரு வார்த்தை எலெக்ஷன் முடிவு பண்ணும். நோட்டுன்னு ஒரு வார்த்தை ஓட்டே முடிவு பண்ணும். இவ்வளோ ஏங்க சில வீட்ல ஹஸ்பண்ட்ஸ் அம்மா சொல்ல ஒரு வார்த்தையில தான் அன்னைக்கு நைட் டின்னரே முடிவாகும். ஓ ஸோ நிறைய வீட்ல இதுதான் நடக்குதா? வேர்ட்ஸ்லாம் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். பொறுமையா இருக்கிற ஃப்ரெண்டுக்கு போய் நீ பசு மாதிரி தான் சொல்லி பாருங்க, அவ அமைதியா சிரிப்பா. அதே நீ மாறு மாதிரி தான் சொல்லி பாருங்க, சொல்லித்தான் பாருங்களேன், அர்த்தம் ரெண்டும் ஒண்ணுதான். வேர்ட்ஸ் தான் வேற. வேர்ட்ஸ்லாம் கலந்துதான் நம் வாழ்க்கையே. என்ன அப்பப்போ ட்ரெண்டிங் வேர்ட்ஸ் தான் மாறும். ஜிஎஸ்டி, ஜல்லிக்கட்டு, மீட்டு, அம்மா, சின்னம்மா, சித்தப்பா, மாமா. ஓ அதில் ட்ரெண்டிங் இல்லைல்ல. கைகை சொன்ன ஒரு வார்த்தைனால தசரதன் ராமனை தொலைச்சார், ராமர் சீத்தையை தொலைச்சார், சீதை தன் வாழ்க்கையே தொலைச்சாங்க. சொல்லுங்கிறது புரிய வைக்கத்தான், ஆனா புண்படுத்திருக்க இல்லை. எப்படி பேசணும் யாராவது கேட்டா குணமா வாயால பேசணும் சொல்லுங்க. ஏன் பேசணும் யாராவது கேட்டா because that me through this me is talking to me ன்னு சொல்லுங்க. நீ சொல்லுங்க, நான் சொல்லுறது யாராவது புரியுதா? ஒரு நிமிஷம் தலை சுத்துச்சா? இப்படிதான் எனக்கும் சில நேரம் பஞ்ச் டயலாக்ஸ்லாம் தோணும். அம்மா லஞ்ச் பேக் பண்ணியும் அப்பா வெளியே சாப்பிட்டு வந்தாருன்னா அம்மா மைண்ட் வாய்ஸ் பார்க்கதானே போற இந்த காலி ஒரு ஆட்டுக்கார. அம்மா பச்சளி பாக்ஸ் தான் வேணும் அப்பா கிட்ட கேட்டா அப்பா மைண்ட் வாய்ஸ் பெட்ரோல் பாக்ஸ் லைட் தான் வேணுமா? யாரோ நிறைய மேக்கப் போட்டு வந்தாங்கன்னா என்னோட மைண்ட் வாய்ஸ் பா யாருதான் அந்த பொண்ணு? ஆனா அதெல்லாம் மைண்ட் வாய்ஸா இருக்கிற சேஃப். வேர்ட்ஸ் வெளியே வந்தா சேஃபே இல்லை. இலை வெட்டி ஆட்டுக்கு போடுவாங்க, ஆனா அதே ஆட்டு வெட்டி இலையில போடுவாங்க. இவ்வளவுதாங்க வாழ்க்கை. இதுக்கு சுருக்கமா சொல்லணும்னா words are sharper than knives. Once cut you're wounded forever. ஓ தமிழ சொல்லல என்ன சொல்லுது? பல்லிருக்கு என்ன பக்கோடா சாப்பிடலாம், ஆனா நாக்கிற்கு என்ன தப்பா பேசலாமா? யோசிங்க. நன்றி, வணக்கம்.